இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி ராசி கன்னி லக்னம். இவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மாற இருக்கிற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் திருமண யோகத்தை கொடுக்குமா, திருமணத்தை செய்து வைக்குமா? பல நாளாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குமே, புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டம், இந்த வருடம் சாதகமான திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். சரி, இப்போது பொதுவாக கன்னிராசி கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தில் 6வது வீடு. அப்போது கன்னி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் நெருப்பு, பூமி, காற்று, நீர் அப்படிங்கிற மாதிரி அதில் பூமி தத்துவத்தில் இருக்குது. கன்னி அப்படிங்கிறது பொதுவாக விட்டு கொடுத்து போகக்கூடியதும், பந்த பாசத்துடன் பழகக்கூடியதும், ஒரு அமைதியான ஒரு அமைப்புள்ள அப்படின்றத சொல்லலாம். கன்னியில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த மாதிரியான ஒரு நல்ல குணநலனும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. இப்போது 12 பாவத்துக்கு தொடர்பு தகுந்த மாதிரி தான் அந்த ராசி லக்னத்தில் இருக்கவங்களோட அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நவ கிரகங்களின் குணாகாரங்களுடன் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி விட்டு கொடுத்து நல்ல பந்த பாசத்துடன் மற்றவர்கள் இணங்கி செல்வாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த 12 பாவங்களும் நவ கிரகங்களின் சாயல்களை பொறுத்து அவர்களுடைய குணநலங்கள் மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இயக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்னி அப்படிங்கிறது ஒரு உபய இயக்கத்தை வச்சுருக்குது. சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற மாதிரி இயக்கங்களில் உபய இயக்கத்தை கன்னி அப்படிங்கிறது வச்சுருக்குது. அதேமாதிரி கன்னி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6வது வீடாக இருக்கிறதுனால இவர்கள் ஒரு சில பேர் பிடிவாதக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்குனாங்கன்னா அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய, அதை செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது குணநலம் அவர்கள்ட்ட இருக்கும். ஏதாவது ஒரு இலக்கு எடுத்தாங்கன்னா அதை அடையும் வரை அதில் முயற்சியில் குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெற்றி ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருப்பாங்க. சரி, இது நாள் வரைக்கும் கன்னிக்கு குரு 9ஆம் இடத்தில் இருந்த குரு 10ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்திலும், அதே மாதிரி 1, 7ஆம் இடத்தில் இருந்த ராகு கேது 6, 12ஆம் இடங்களின் பயிற்சி அடைஞ்சிருக்குது. இந்த பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு, கண்ணியில் இருக்கக்கூடிய ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சாதகமாகத்தான் இருக்குது. சனியோட அமைப்பும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குருவும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ராகு கேதுக்களின் மாற்றங்கள் மட்டும் ஜாதகர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுடைய ஆரோக்கியம் மற்ற விஷயங்களிலும் ஜாதகர் சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதாக, ராகு கேதுக்களின் திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற சனி, குரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு சாதகமாகவே இருக்குது. சரி, இப்போ 7ஆம் இடம் நம்ம பார்க்கக்கூடியது திருமண யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கன்னிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு 12வது இடம். அது மீன ராசி. அது பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசி. இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னால இவர்கள் நினைத்த மாதிரியான மனைவி அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே இல்லை. இவர்கள் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, இவர்கள் நடக்கக்கூடியது ஒன்று பார்த்திங்கன்னா எதிர்மாறாக நடக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மற்றவர்கள், அவங்க ரொம்ப நெருங்கின உறவினர்களோ இல்லை அவங்களுடைய தாய் தந்தையரோ அக்கா தங்கை இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது சொல்லி இவங்களை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். விருப்பப்பட்ட திருமண வாழ்க்கை அமையவில்லைனாலும் இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியின் மூலியமாக பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயங்கள் நல்ல சிறப்பு இருக்கும். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறிபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நல்ல மேலோட்டம், மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். சரி, இப்போது இவர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு இப்போ நம்ம சொன்னது எப்படி வரன் வருவாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். திருமணமானவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் என்ன, அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ திருமணமான கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வகையினால் அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் மூலியமாக கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி எடுத்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாகவும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை மட்டும் சொல்கிறோம்.
இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா திருமணமான கன்னி லக்னம் ராசி சார்ந்தவங்களுக்கு அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சிகள் சாதகமாக அமையும் அப்படின்னா அவங்க எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னியில் எடுத்துக்கிட்டோம்னா உத்திரம் இருக்குது, ஹஸ்தம் இருக்குது, சித்திரை இருக்குது. இதில் உங்களுடைய லக்ன புள்ளி இந்த இடத்துல உங்களுடைய லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்குதோ அந்த லக்ன புள்ளி எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருக்கா, உங்களுடைய லக்ன தொடர்புகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா இந்த பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.